நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், ஆனஸ்ட்டாக பதில் சொல்லுங்கள். இந்த உலகத்தில் 2 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. குரூப் 1 பணத்தை தேடி ஓடுவாங்க, குரூப் 2 பணம் அவங்கள தேடி வரும். நீங்கள் எந்த குரூப்? மோஸ்ட்லி குரூப் 1 தான் இருப்பீங்க. ஏன்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா இன்னும் நம்மளால் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன? நிதி பயிற்சின்னு போட்டிருக்கீங்களா, அப்படின்னா என்ன? இதையெல்லாம் தாண்டி அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுற தேவையான விஷயம் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? எல்லா கேள்விக்கும் by the end of the video you will get a proper answer. With this, not wasting much more time, hi warriors, வாங்க வீடியோ வேகமாக பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்? ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்றது ரிச்சாக இருக்கிறதுக்கான அர்த்தம் இல்லைங்க. இங்கே நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. மணியை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் வாழ்க்கையில் எடுக்கிற டிசிஷனை எடுக்கிற ஸ்டேஜ் தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இந்த ஸ்டேஜில் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருப்பீங்க. டைம் பின்னாடி ஓட தேவையில்லை, ப்ரெஷராக ஒர்க் பண்ண வேண்டிய அவசியமே ஏற்படாது. சிம்பிளாக சொல்ல போனால் உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸை பேசிவ் இன்கமில் நீங்கள் காம்பன்சேட் பண்ணிட்டாலே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நீங்கள் அச்சீவ் பண்ணிங்கன்னு தான் அர்த்தம். இப்போ சொல்லுங்கள், இப்படி ஒரு லைஃப் கிடைச்சா நீங்கள் வேணாம் நான் சொல்லுவீங்க? ஓ, பேசிவ் இன்கம் சொன்னீங்களே, அதை பற்றி என்னன்னு கேட்குறீங்களா? வாங்க சொல்கிறேன். இன்கம்னு எடுத்துட்டா 2 டைப் இருக்குங்க. ஒன்று ஆக்டிவ் இன்கம், இன்னொன்று பேசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்னா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஐடி கம்பெனி வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். 9 to 6 ஜாப் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த மந்த் எண்டில் உங்களுக்கு இல்லை நெக்ஸ்ட் மந்த் அந்த மாதம் ஒர்க் பண்ண சம்பளம் போடுவாங்க, சரியா? இதுவே நீங்கள் டெய்லி வேஜஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அன்றைக்கி நீங்கள் வேலைக்கு போனால் உங்களுக்கு சம்பளம் போடுவாங்க. சப்போஸ் நீங்கள் வேலைக்கு போடலாம், என்ன நடக்கும்? அந்த மந்த்துக்கு அந்த சேலரி உங்களோட இன்கமும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். இதுதான் ஆக்டிவ் இன்கம் சொல்லுவாங்க. இதுவே பேசிவ் இன்கம்னா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு சம்பளம் வராது, ஆனால் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இதான் பேசிவ் இன்கம் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு புக்கை எடுத்துக்கிட்டீங்க. புக்கை ரைட் பண்ணும்போது உங்களுக்கு சம்பளம் வராது, ஆனால் அந்த புக்கை ரைட் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை வாட்டி உங்களுக்கு சேல்ஸ் நடக்குதோ அப்போல்லாம் உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். இதுதான் பேசிவ் இன்கம்ன்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட், 3 level ஆஃப் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்றது மொத்தம் 3 லெவலாக நம்ம பிரிக்கலாம். த பீப்புள் அரவுண்ட் அஸ் வில் கம்ஸ் அண்டர் எனி ஒன் ஆஃப் த லெவல் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். லெவல் 1, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. இந்த ஸ்டேஜில் உங்களோட எக்ஸ்பென்ஸை ஆக்டிவ் இன்கம் மூலமாக நீங்கள் காம்பன்சேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த லெவலில் நீங்கள் ஒரு நிம்மதியான ஒரு கடன் இல்லாத லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. தேவையில்லாத எக்ஸ்பென்ஸை கட் பண்ணியிருப்பீங்க. உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. 2, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். இந்த ஸ்டேஜில் உங்களோட எக்ஸ்பென்ஸை பேசிவ் இன்கம் மூலமாக நீங்கள் காம்பன்சேட் பண்ணுவீங்க. நீங்கள் வேலைக்கு போகணுன்ற ஒரு அவசியமே உங்களுக்கு ஏற்படாது. பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களோட கம்ஃபர்டான லைஃப்பை உங்களுக்கு கொடுக்கும். ஸ்டேஜில் நீங்கள் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஆகி எக்ஸஸ் வெல்த்தை வச்சுருப்பீங்க. ஸ்டேஜில் நீங்கள் மற்றவங்களோட சக்ஸஸுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க. மோஸ்ட் ஆஃப் த ரிச் பீப்புள் வித் குட் ஆர்ட் வில் see in this category. இங்கே நிறைய பேர் லெவல் 1லே தோற்று போயிடுறோம். ஏன்னு தெரியுமா? நிறைய பேருக்கு ஃபைனான்ஸோட பேசிக்ஸே புரிஞ்சுக்கிறது கிடையாது. கேஷ் ஃப்ளோனா என்ன? மணியை சேவ் பண்ணால் மட்டும் போதாது, அது எப்படி க்ரோ பண்ண வைக்கிறதுன்னு இங்கே நிறைய பேருக்கு தெரியல. ஒரு கதை ஒன்று சொல்லிட்டா சார். இந்த கதையிலேருந்து உங்களோட மைண்ட் செட் எந்த பொசிஷனில் இருக்குன்றது உங்களாலே புரிஞ்சுக்க முடியும். ஆர் யூ கன்சியூமர் ஆர் ப்ரொடியூசர்? ரஜினி கமல் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் iPhone 16 Pro Max வாங்கியிருக்காங்க. தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. எப்பா, ஒரு உதாரணத்தை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் ரஜினி கமல்னு சொன்னேன். நீங்கள் போய் கமெண்ட்டில் போய் என்னை போட்டு வாட்டி எடுத்துடாதீங்க. நான் ரொம்ப ரொம்ப பாவங்க. பயப்படாத, பயப்படாதா. ரஜினி கமல் 2 பேருமே iPhone 16 Pro Max-ஐ இஎம்ஐயில் தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் நம்ம ரஜினி என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோனை யூஸ் பண்ணி ஒரே ஷார்ட்ஸாக பார்த்து தள்ளிட்டு இருக்கிறார், டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் நம்ம கமல் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவரோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறாரு. லைக் ஃபோட்டோகிராஃபி, வீடியோ எடிட்டிங், இந்தமாதிரி ஸ்கில்லை டெவலப் பண்ணி மந்த்லி ஒரு சைடு அசல்ட் ஒரு இன்கம்மை அவர் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இப்போ 2 பேருமே பார்த்தீங்கன்னா, இப்போ ரஜினியால் அந்த 16 Pro Max-ஓட இஎம்ஐயை கட்டுறதே முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனால் கமல் பார்த்தீங்கன்னா மந்த்லி அவரோட இன்கம் வச்சு இஎம்ஐ அடைச்சது மட்டும் இல்லாமல் அவருக்கு வருமானமும் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பொருளை கன்சியூம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் பணம் சம்பாதிக்க முடியாதுங்க. அதுவே நீங்கள் ப்ரொடியூசராக மாறுனீங்க, அந்த பொருளை உருவாக்குற ப்ரொடியூசராக மாறினா மட்டும்தான் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியுங்க. இப்போது நம்ம பணம் சம்பாதிக்கணும்னா நம்ம எந்த கட்சியில் இருக்கணும்? நம்ம ப்ரொடியூசராக மாறினா மட்டும் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியுங்க. ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஆன் யுவர் செல்ஃப்.
மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் என்ன நடக்கும்னு யோசிக்கிறீங்களா? ஒருவேளை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேரில் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போட்டதுக்கப்புறம் உங்களோட ஸ்டாக் வேல்யூ கம்மியாச்சுன்னா என்ன நடக்கும்? அதை விட உங்கள் ஸ்கில் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். திஸ் டிஜிட்டல் எரா வித்தவுட் பிக் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களால் பிக் ரிட்டர்ன் உங்களால் எடுக்க முடியும். இபுக் ரைட் பண்ண ஆரம்பிங்க. சோஷியல் மீடியாவில் டிஜிட்டல் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ண ஆரம்பிங்க. லைக் யூடியூப் வீடியோஸ், ஆன்லைன் கோர்ஸ் க்ரியேட் பண்ண ஆரம்பிங்க. ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங் யுவர் செல்ஃப். உங்களோட ஸ்கில், இன்ட்ரெஸ்ட், பேஷனை கண்டுபிடிங்க. அதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிங்க. ப்ராடக்ட்ஸ் ஆர் த ஈஸியஸ்ட் ஒன் டு லீட் யூ டு த பேசிவ் இன்கம். சரி, இப்பயும் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கா? இயர் வில் கம் ஸ்டார் ஆஃப் த ஷோ நிதி பயிற்சி. நிதி பயிற்சின்ற எங்களோட ஃபின்டெக் ஸ்டார்ட் அப். இந்த ஃபின்டெக் ஸ்டார்ட் அப்பில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறதுக்கு நாங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்கில், இன்ட்ரெஸ்ட், பேஷன் இந்த மூணுத்தையும் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற சூட்டபிளான டிஜிட்டல் ப்ராடக்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை உங்களுக்கு நாங்கள் டெவலப் பண்ணி அது மூலிமா உங்களுக்கு பேசிவ் இன்கம்மை ரெடி பண்ணி கொடுக்குறோம். 5 விதமான டெக்னிக்கல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறோம். அது என்னன்னு கேட்குறீங்களா? ஃபர்ஸ்ட் இபுக் ரைட் பண்ணுறது, செகண்ட் ஆன்லைன் கோர்ஸ், தேர்ட் டெம்ப்ளேட் அண்ட் டூல்ஸ், ஃபோர்த் மெம்பர்ஷிப் சைட்ஸ், ஃபிஃப்த்து யூடியூப் வீடியோஸ். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து சைக்காலஜி பற்றி நீங்கள் புக்கு எழுதணும்னு நினச்சாலோ, இல்லை வந்து ஃபிட்னஸை பற்றி ஒரு ஆன்லைன் கோர்ஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சாலோ, இல்லை ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை பற்றி ஒரு யூடியூப் வீடியோ க்ரியேட் பண்ணணும்னு நினச்சாலோ நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுவோங்க. உங்களுக்கு யாருக்காவது டிஜிட்டல் ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணணும், இல்லைனா வந்து ஒரு பேசிவ் இன்கம் செட் பண்ணணும், இல்லை எங்களோட அசிஸ்டண்ட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இவ்வளோனே இதை பற்றி பேசுனது இதுக்கு தானான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நாட். பர்சன் இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பற்றி அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு தான் நான் இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணேன். தட் ஒர்க்டு. வி வில் பில்ட் ஏ ஸ்ட்ராங் கம்யூனிட்டி. நியூ ஹேபிட், ஒரு நியூ இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு நியூ ஸ்மால் இன்கம், இப்படி தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். But disciplined and strong உங்களாலேயும் முடியும். That's it about financial freedom. Hope you guys got a good mind shift. With a new exciting content, it's signing off Sendil.